வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளி என்பது சாக்ரட்டிஸையும் திருவள்ளுவரையும் கம்பேர் பண்ணி சில கருத்துக்களை முன்வைக்கிற காணொளி இது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் சாக்ரட்டிஸ்க்கு பின்னால் வந்தவர் தான் திருவள்ளுவர். சாக்ரட்டிஸ் 470 பிசி 399 இறந்து போகிறார். திருவள்ளுவர் 1ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள். இந்த 500 ஆண்டுகளில் வித்தியாசம் நிறைய இருக்கலாம். இடம் வேற, காலம் வேற. ஆனாலும் எனக்கு இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முதல்ல கிடைச்ச அபிப்பிராயம் என்னன்னாக்க, எல்லாமே மாறி வரும், உலகத்தில் மாறி வருகின்றனன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாறாத ஒரு சில மதிப்பீடுகள்னு உலகத்தில் எப்போவுமே இருக்குன்றதை நான் இந்த அனாலிசிஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்திரப்பட்டு போனேன்னு சொல்ல. அது என்னங்க, இது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கார் சாக்ரட்டிஸ். அவர் பேசின விஷயங்களை தான் வள்ளுவரும் பேசியிருக்காரு. சாக்ரட்டிஸ் தனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நிற்பார். நான் இன்னசென்ட்டாக இருப்பார், எனக்கு எதுவும் தெரியாதுன்னுவார். அப்புறம் உரையாடல் மூலமாக அந்த எதிராளியை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வைப்பார். அது ஒரு டயலட்டிக்ஸ். அது மூலமாக தான் சரியான பதிலுக்கு அவர்களை அழைத்து செல்வார். ஸோ அந்த பதிலை அவர் கொடுத்ததில்லை, அந்த பதிலே அவர் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த பதில் அந்த உரையாடலுடைய பலனாக வரும். இது தெரியும், நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு புத்தகம் கூட எழுதலை அவர். அதனால் அவர் வாழ்ந்த காலத்திலேயே பிளேட்டோ அதையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கார். பதிவு பண்ணி அவரோட கூட பேசியிருக்கிறார். இறந்த பிற்பாடும் அவருடைய கேரக்டரை வச்சு பிளேட்டோ எழுதியிருக்கிறாரு. சிலது கற்பனைகள் இருக்கின்றன. ஆனால் திருவள்ளுவர் அப்படி இல்லை. அவர் ஒன்றும் தெரியாதவரால் எல்லாம் தெரிந்தவராக முன்னால் நிற்கிறார். எல்லாம் தெரிந்தவராக இந்த லைஃப்பை எப்படி நம்ம லீட் பண்ணணுன்றதுக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனாராக அவர் நிற்கிறார். அப்படிதான் பார்க்கறோம். அவரை ஏதோ ஒரு சன்னியாசி ஞானின்னு சுருக்கிட வேண்டாம். அப்போ திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கஷன் கிடையாது, உரையாடல்லாம் கிடையாது. சாக்ரட்டிஸில் உரையாடலில் கடைசியில் நிற்பாங்க பாருங்க. எது ஒரு டெஃபனேஷன், ஒரு வரையறை, அதை இவர் முன்னாலே கொடுத்துட்றார். கரெக்டான வரையறுத்து இதுதான் ஒரு வரையறையை கொடுக்குறாரு. அந்த வரையறையிலேருந்து நிறைய உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றில் பார்க்குறோம். இன்றைக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒரு உரையாடலுக்குரிய விஷயமாக பார்க்குறோம். பல்வேறு விளக்கங்கள். ஆனால் சாக்ரட்டிஸ் அப்படி கிடையாது. சாக்ரட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போய் அந்த கேரக்டர் கடைசியில் அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி 2 வரிகளில் உரையாடலை முடிக்கிறாங்க. ஸோ இது ரிவர்ஸ். திருவள்ளுவர் கடைசியில் கொண்டு நிறுத்துறார். அவர் வழிகாட்டினார் சாக்ரட்டிஸு. திருவள்ளுவர் பயணப்படுவதற்கான வாகனத்தையே செய்து கொடுத்துட்டார். ஒருவேளை இங்கே உரையாடல்லாம் இந்த தளத்தில் சரியாக வேலை செய்யாதுன்னு நினச்சிருப்பார். ஏனென்றால் உரையாடுவதற்கு தக்க நபர்களும் தேவைப்படுகிறார்கள். அதுக்கு ரொம்ப ரொம்ப அதனால்தான் சாக்ரட்டிஸ் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக அதை கையாண்டு இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த சாக்ரட்டிக் இக்னோரன்ஸ், அறியாமை என்பது எதிராளியோட உரையாடுவதற்கான ஒரு மெத்தடாலஜியை கொடுக்குது. என்னாலும் அது கடைபிடிக்க முடியல, கஷ்டப்படுறேன். அங்கே ஒரு எமோஷன் இல்லாமல் சாக்ரட்டிஸ் இருக்கார். சாக்ரட்டிஸ் அந்த எதிராளியை ஒரு யதார்த்தமாக அவங்கள யோசிக்க வைக்கிறாரு. யோசித்து அவங்களே நம்ம பேசுகிற தப்பு அப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டு சரியான பதிலுக்கு வர வைக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் அப்படிலாம் பண்ணல. திருவள்ளுவர் இதுதான்
ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஒரு தமிழ் சூழல் என்பது எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கிறதோன்னு ஒரு டவுட்டாக இருக்கிறது. அது சாக்ரட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை இவங்க வந்து கனெக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா அறக்கோட்பாடுகளில் தான். சாக்ரட்டிஸும் சரி திருவள்ளுவரும் சரி அறக்கோட்பாடுகளில் கிட்டத்தட்ட ஒன்றாக ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னொரு அடிப்படையான விஷயம் அறிவு. சாக்ரட்டிஸ்க்கும் வந்து சரியான அறிவை பெறுவது என்பதுதான் அவர் தத்துவத்தினுடைய நோக்கமாக இருக்கு. எது ரைட் நாலேஜ்னு கேட்டால் எது சரியான வரையறையை கொடுக்கிறதோ அதுதான் ரைட் நாலேஜ். அதுக்கு பயன்படுவதுதான் வந்து பகுத்தறிவு. பகுத்தறிவின் மூலமாக காரண காரியங்களை அலசி ஒரு எண்டுக்கு வரோம் பாருங்க பதில், அதுதான் வந்து சாக்ரட்டிஸ். திருவள்ளுவரும் கிட்டத்தட்ட அதன் மூலமாக அதை திருப்பி பிரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அதே ரீசனிங் தான் வரும். அப்போ ஒரு 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 திசை காட்டியாக ரெண்டு பேருமே இருக்காங்க. உண்மையிலே நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் ஒவ்வொரு முறையும் வந்து நான் இது வரைக்கும் நண்பர்களே நான் திருக்குறளை பற்றி பேசுனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு பதிவு. இதில் 7 ஆண்டுகளாக காணொலிகளை நாம் பதிவேற்றம் செய்து வருகிறோம். அதில் திருவள்ளுவரை பற்றி மட்டும் திருக்குறளை பற்றியும் பேசலை. அதுக்கு காரணம் இருக்கு. ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதனுடைய அந்த பிரம்மாண்டம் வந்து என்னை வந்து அசத்துகிறது. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப எல்லா தளங்களிலுமே அது வந்து கொப்புளிக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய பல புள்ளிகளில் வந்து திருக்குறள் வந்து தொடாத புள்ளியே இல்லை போல இருக்கு. நம்ம எதை எடுத்து பேசுறது? அப்படி ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அது. அது இன்னும் நினைக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சாக்ரட்டிஸ் மேற்கத்திய தத்துவ சிந்தனையுடைய ஒரு பிதாமகராக கருதப்படுகிறார், தந்தையாக கருதப்படுகிறார். அவரை பேசாமல் வெஸ்டர்ன் ஃபிலாசபி பேச முடியாது. ஆனால் அவர் ஒரு புக்கு கூட எழுதலை. ஆனால் திருவள்ளுவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுப்பதற்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இப்போ கூட ஒரு அறக்கோட்பாட்டாளர் என்ற அளவிலே அவரை நிலைநிறுத்துகிறார்கள். தமிழ் பரப்பில் வந்து அவர் இது ஒரு ஃபிலாசபி. அது அறம் என்பது தான் ஃபிலாசபின்னு கொண்டு வந்துட்டார். அறத்துக்கான ஒரு தனி ஒரு துறை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு முன்னெல்லாம் அறம் பற்றி அதிகமாக கோட்பாடுகளாக யாரும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சமூகத்தில். அறம் என்பதே ஒரு கோட்பாடு தான் என்று ஒரு 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 புஷ் கொடுக்குறாரு திருவள்ளுவர். அந்த வகையில் வந்து இருவருமே பல்வேறு விஷயங்களை இவர் உரையாடல் மூலமாகவும் இவர் வந்து வரையறைகளை கராராக கொடுப்பதின் மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. எந்த ஒரு தனிநபரும் சாக்ரட்டிஸையோ திருவள்ளுவரையோ ஆழமாக பார்க்க ஆரம்பித்தானாக்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம். சாக்ரட்டிஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கலாம், ஆனாலும் திருப்பியும் அதை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்மா என்பது குதிரை போன்றதுன்றார். ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அது ஆன்மான்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கான்செப்டில் அதை வந்து உள்ளம் என்று கூட கொள்ளலாம். இந்த ஆன்மா என்பது வேகமாக தறிக்கட்டி ஓடும். அது இன்னொரு பக்கம் ஆசை என்பது டிசையர் என்பது அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். மனுஷங்கிட்ட 2 இருக்குதா சொல்கிறார். ஆசைகள், ஆன்மா, சோல், டிசையர். இது வேகமாக ஓடும். இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னாக்க பகுத்தறிவின் மூலமாகத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றார். ஆன்மாவை பகுத்தறிவு கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து முக்கியமான காம்பனண்ட். அதில் பகுத்தறிவு தான் மேலே இருக்குது, ஆன்மா அது கீழே இருக்குது சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து என்டையர் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனே வந்து இந்த 2 வரியில் தான் அமைந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். மோர் இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ரீசனிங், ரேஷ்னாலிட்டி.
அதன் அடிப்படையில் தான் வந்து மற்ற எல்லாமே விளக்கப்படுகின்றன. அப்போ நீதி என்பது தான் வந்து இந்த சோலுக்கான உண்மையான குணம் வந்து நீதி இந்த மாதிரி ஒரு நீதி நேர்மைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே அதனுடைய குணங்கள் எல்லாம் வந்து சோலுடைய தன்மை தான் எல்லாம். ஆனால் வந்து அது அது தறிக்கெட்டு போயிடாமல் அதை கொண்டு வந்தால் தான் அதுக்கு அந்த நீதியோடு அது இருக்க முடியும். அது அறிவது தான் வந்து செல்ஃப் நாலேஜ். இந்த சோலுடைய தன்மை நீதி தான் நம்முடைய தன்மை என்று புரிந்து கொள்வது அந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கு பாருங்க, நோ தை செல்ஃப். அதுதான். அப்போது இந்த நீதி என்பது வந்து என்ன கேட்டால் ஒரு ஹார்மோனி. அது வந்து ஒன்னோட ஒன்று இருக்கிறது, ஒரு பீஸ், அமைதியை உருவாக்குகின்ற ஒரு ஒருங்கிணைவு. அது ஆனால் நிறைய நம்ம கான்ஃப்ளிக்டாக இருக்கும், கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு சொல்லுலையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்க முரண்களை தோற்றுவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் வாழ முடியும்னு ஆய்ப்பு வச்சுருந்தாங்க எல்லாரும். அப்போ இந்த நீதியான மனதுடைய பண்பு வந்து நீதி தான் மனதனுடைய உயர்நிலை குணம். அதை கொள்வது என்பது தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை. ஏனென்றால் நீதியான வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. நம்ம நீதியோடையே வாழ்ந்துட்டோம்னாக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஆனால் அப்படி யாரும் பண்ணுறதில்லை. நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், இந்த திருக்குறளை மட்டுமே பாடத்தை வச்சிடணும், திருக்குறள் மட்டும்தான் படிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதை லைஃப்பில் கொண்டு வர ட்ரை பண்ணணும். இதற்கான ஒரு 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 சின்ன குழந்தையிலிருந்தே ஒருத்தருக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டால் உன்னதமான மனிதர்கள் தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே வந்து தீமை கொண்ட சிந்தனையாளர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. மனப்பாட பகுதியில் 10 செய்யுள் வச்சாங்க, திருக்குறள் வச்சாங்க, படித்தோம். கற்க கசடர கற்கலாம், ஆனால் அதன்படியில் யாரும் நிற்கிறதில்லை. ஆனால் திருக்குறளை படிக்க என்ன ஆகினாக்கா உங்களுடைய மைண்டுக்குள்ளே போய் அது ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்டே சொல்கிறேன், அது கொஞ்சம் படிங்கன்னு சொல்லுறேன் எங்கள் மாணவர்களுக்கெலாம். யாரும் அவர்லாம் வாங்கிலாம் படிக்கிறதில்லை. திருக்குறள் தானே எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து சாக்ரட்டிஸும் வந்து அதான் சொல்கிறார். சாக்ரட்டிஸும் வந்து இந்த நீதியோடு வாழ்வது என்பது நீதி எது என்ற அறிவு தான் அறிவு. அப்போ எப்படி வாழ முடியும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க அதுதான் அறிவு தான் வாழ்க்கையின் அடிப்படை என்பது தான் சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அறிவே அறம். அப்போது வெர்ச்சு, நற்பண்பு என்பது என்னன்னு கேட்டாக்கா அறிவு தான். ஒருத்தர் நல்ல பண்போடு இருக்கிறாரு, நீதியோடு இருக்கிறான்னு எப்படி முடியும்னாக்கா அது அறிவு இருந்தால் தான் முடியும். அறிவு இல்லாதவங்களால் இருக்க முடியாது. சாக்ரட்டிஸ் சொல்கிறார், மேன் கமிட்ஸ் ஈவில் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். அறியாமையால் பிதாவே இவர்கள் தவறு செய்கிறார்கள். அப்போ இந்த இக்னோரன்ஸை எப்படி வந்து களைவது? அதற்கு தான் ஒரு திறந்த மனதுடனான உரையாடலை நாமே நிகழ்த்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் ரீசனிங், பகுத்தறிவு. நம்ம ஊரில் பகுத்தறிவுனா உடனே வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவ் டேர்மாக வந்து நிறைய ஆன்மீகவாதிகள் கருதுகிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஞானியான சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, பகுத்தறிவு தான் அடிப்படைன்றார். அப்போது வெர்ச்சு என்பது நற்பண்பு. அந்த வெர்ச்சுவை வந்து டீச் பண்ணவும் முடியும். இட் கேன் பி டாட். அப்போ இந்த பேசிஸில் நீங்கள் வந்து இப்போது திருவள்ளுவரையும் எடுத்து பார்த்தாக்க அங்கங்கே அப்படியே கொட்டி கிடக்குது. சாக்ரட்டிஸ் நிஜமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வந்து கோட்டை விட்டோம். திருவள்ளுவரை வந்து கொண்டு போக வேண்டிய உயரம் வந்து நிறைய இருக்குது. சும்மா மொழிபெயர்ப்பெல்லாம் பத்தாது. அதை ஒரு தத்துவார்த்த கட்டுமானமாக கொண்டு போக வேண்டியிருக்கு. குறிப்பாக வந்து அறம் என்பதே வந்து திருவள்ளுவர் வந்து மிக ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறார். ஒருவேளை அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாடு முழுக்க இன்றைக்கி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் கூட வந்து கலைஞர் கருணாநிதி ஏன்னா வள்ளுவர் கோட்டம் கட்டினார், வள்ளுவர் சிலை வச்சாருன்னு அப்போ யோசிப்பேன். ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக பண்ணுறாங்களோ நினைப்பேன்.
ஆனால் அது 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 உள்ளுக்குள்ளே போக போக உள்ள அது உள்ள அது மாதிரி ஒரு தன்மையை உண்டாக்குது. நிறைய பேர் குரலோவியமாக நிறைய பேர் எழுதிட்டே வராங்க, பார்க்குறேன். ஆனால் இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க, நான் பார்த்தேன். அப்படியே திருக்குறள் என்பது இப்போ தான் பிரச்சனை இங்கே தான் வருது. திருக்குறள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது மெட்டஃபிசிக்கல் ரெலம்கே போகல. மெட்டஃபிசிக்கல்னால் அனுபூதி இயலுக்கு அது செல்லவில்லை. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. வீடு பேர் என்ற ஒரு விஷயத்தையே அவர் அங்கங்கே தொட்டிருக்கார், தொடாமலாம் இல்லை. கடவுள் இருப்பையும் அங்கங்கே சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனாக்கா நீத்தார் பெருமையெல்லாம் பேசியிருக்காரு. ஆனாலும் கூட ஒரு வலுவான ஒரு மெட்டாபிசிக்ஸை அவர் முன்வைக்கலை. சாக்ரட்டிஸும் அப்படிதான். அவர் அந்த ஏரியாக்குள்ளே போகல. சாக்ரட்டிஸ் மெடிடேட் பண்ணதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் அப்படியே தன்னை மறந்து ஒரு டிரான்ஸ்டேட்டில் இருப்பார். திருவள்ளுவர் பற்றி நமக்கு குறிப்புகள் இல்லை. நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு ஜோடித்து வச்சுருக்கிறோம். மயிலாப்பூரில் பிறந்திருப்பார். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கல. இந்த ஆன்மா பிரம்மா இறைவனுடன் ஆன்மா கலக்கிறது எல்லாம் திருவள்ளுவரும் பேசலை. ஆனால் பிறவி பெருங்கடல் நீந்துவதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவரை ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே பிடிச்சிட முடியாது. பெரிய அறிவாளிகளால் தான் அப்படி செய்ய முடியும். அது ஒரு கபடி விளையாடுற மாதிரி அந்த கூட டச் பண்ணிட்டு வந்துடுறாரு அவர். அப்படியா மெட்டாஃபிசிக்ஸ் இல்லாத ஒரு குறள் ஒரு மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபி தானே அப்படிங்கிற மெட்டீரியலிஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பொறுத்திருக்கு. அறம் என்பதையே ஒரு திணை கோட்பாடாக உருவாக்கிற மாதிரி தெரியுது. சும்மா ஏதோ வரட்டுத்தனமான ஒரு மெட்டீரியலிஸ்ட் ஃபிலாசபர்லாம் இல்லை. அவர் இந்த பூமிக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களைத்தான் தன்னுடைய விஷயங்களை கொண்டு வர்றார், திருக்குறளை கொண்டு வர்றார். சாக்ரட்டிஸை பொறுத்தவரை நீதி என்பது மனிதனின் இயற்கையான ஒரு பண்பு, உயர்நிலை பண்பு. அந்த பண்புடைய வாழ்ந்துட்டீங்கன்னாக்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த நீதியை காப்பாற்றக்கூடிய வேலையைத்தான் பின்னர் அரசு என்ற ஒரு கட்டுமானம் செய்ய தொடங்கியது. இப்போ அரசாங்கம் அப்போ கிடையாது இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனால் நீதியை ஒரு கோட்பாடாக பார்க்கின்ற மனோநிலை கூட ஒரு கட்டத்தில் கிடையாது. போகிற போக்கில் எல்லாம் இருந்தாங்க. நீதி என்பது ஒரு உள்ளார்ந்த ஒரு புனிதமான குணம். அது இல்லை, இந்த புனிதம்ன்ற வார்த்தையை தெரிஞ்சுதான் பயன்படுத்துகிறேன். சாக்ரட்டிஸ் அப்படி தான் பார்க்குறேன். ஒவ்வொருக்குமான நீதியை பாதுகாக்கும் அமைப்பாகத்தான் அரசு என்பது உருவாக்கப்படுகிறது. ஸோ அரசாங்கம் என்பது நீதியே காப்பாற்றுகின்ற அரசு எப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட நீதியை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை சாக்ரட்டிஸ் பேசுகிறாரு. இப்படிலாம் பேசவே தான் அவருக்கு விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க. சாக்ரட்டிஸுடைய ஒரு வளர்ந்த பிரம்மாண்டமான உருவமாக நான் வள்ளுவரை சொல்லுவேன். வள்ளுவரும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசியிருக்காருன்ற விட இந்த வார்த்தையே தப்பு. வழிகாட்டியாக முன்வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஒருவர் தன் உணர்வு ரீதியாக அத்தனைய என்ன சொல்றது ஃபீல் பண்ணி அதை அலசி ஆராய்ந்து வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார். அப்படி கொடுத்தா என்ன ஆகுனாக்கா வெறும் வருடத்தரமான தத்துவ குறிப்புகளாக இருக்கும். ஆனால் அது இலக்கியமாகவும் இருக்கிறது. இப்படி பேலன்ஸ் பண்ணுறா பாருங்க. இலக்கியமாகவும் இருக்கிறது 2 வரியில் இருக்குது, 1.25 வரியில் இருக்குது. அப்போவே பிரச்சனை தான். நம்மளுக்கு 2 வரிக்கு மேலே படிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு வடிவத்தை கண்டுபிடித்தது திருவள்ளுவர். இந்த இடத்துல ரொம்ப உரையாடல் அதையெல்லாம் போடாதீங்களா, பஞ்ச் டைலாக சொல்லு. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் புது புது சொல்லாடல்களை நம்ம எடுக்க முடியும். இன்னி வரைக்கும் அவருடைய சொற்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நான் கூட இன்னிலிருந்து நாளையிலிருந்து இந்த புத்தக அறிமுகத்துக்காக ஷார்ட்ஸ் போடலான் இருக்கோம், ரீல்ஸ் வித் ஷார்ட்ஸ்.
சில புத்தகங்களை சில பத்திரிகைகளை அறிமுகமாக கொடுக்கலாம் 2 மினிட்ஸில். அதுக்கு என்ன பேர் இருக்குன்னு யோசிக்கும்போது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. மணற்கேணி வைக்கலாம், இல்லைன்னா ஏற்கனவே வச்சது தான் கற்றனை தூரும் அறிவு. இன்றைக்கும் அதுதான், வேறு வழியே இல்லை. அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கிய அந்த வடிவம் இன்றும் செல்லுபடியாகிறது. அந்த வகையில் திருவள்ளுவர் அறிவு என்பதையும் அறம் என்பதையும் அவரும் கிட்டத்தட்ட சாக்ரட்டிஸ் மாதிரி தான் பார்க்குறாரு. சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு போயிட்டார். இவர் செயல்பாட்டுக்குரிய ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகித்து பெயின். மயில் தொகையை எக்கச்சக்கமாக போட்டால் அந்த இது முறிஞ்சிடலான்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம்னு இதுக்கு எப்படி மேலே டெஃபினேஷன் கொடுக்க முடியும்? புல்லரிக்குது. அறம் என்றால் என்னென்னு 1000 பக்கம் எழுதலை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். அதே மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னா என்ன? அதான் பிரச்சனை. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது எப்படி காணுவது? அது திருப்பியும் ஃபிலசாபிக்கலான ஒரு பாயிண்ட். அது காண்பது என்பது இந்த இடத்துல காண்டல், விஷன். அறிவது அறிவு, மெய்ப்பொருள் அறிவது அறிவுன்னு சொல்லவது. மெய்ப்பொருள் காண்பது அப்சர்வ் பண்ணுங்கன்றாங்க. இதே தான் சாக்ரட்டிஸ் சொல்றாரு. நம்ம அதை எழுதி புத்தர் ஜேகே வரைக்கும் கொடுக்கலாம். காணுங்கள், என்ன இருக்கிறது, உண்மையை காணுங்கள். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றால் அது ஒரு 2 வரிக்குள்ளே ஒரு ஆள் ஒரு அணுகுண்டை பேக் பண்ணி வச்சுட்டேன். இதே தான் சாக்ரட்டிஸ் சொல்லிட்டே இருக்காரு. இதே தான் இன்றைக்கி சொல்கிறோம். அப்போது ஒன்று புரியுது, எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்ல முடியாது. பிளட்டானிக் ஃபிலாசபி தான் இது. சில வெர்ச்சு, சில எத்திக்ஸ், மனித வாழ்விற்கான சில உண்மைகள் எல்லா காலத்திற்கும் ஒன்றாக இருக்கிறது. அதுதான் ஜஸ்டிஸ் என்பது. நீதி என்றால் என்ன என்ற ஒரு விஷயத்தை அங்கே விளக்க தொடங்கினது. 500 வருஷம் கழிச்சு நம்மால் அப்படி கிறிஸ்பாக தூக்கி கொடுத்துட்டாரு. சரிங்க, இலக்கியமாக்கிட்டாரு, எளிமையாக்கிட்டாரு, வலிமையாக்கிட்டாரு, பளிச்சுன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை குறள் எழுதினா நமக்கு தெரியாது. 1330 நம்ம ஒரு கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுவும் அவர் இப்படி தான் இந்த முப்பால்லாம் அவர் உண்டாக்கினாரான்றலாம் தெரியாது. அத்தையே ஏற்றுக்கிறல சங்கத்தில். இந்த வடிவமே பிடிக்கல அவங்களுக்கு. இதுனே புதுசாக எழுதியிருக்க, இதுனே ஒரே கொட்டேஷன் மாதிரி இருக்குது. மொத்தமாக கட்டி தண்ணியில் தூக்கி போட்டாங்க. இது ஒரு மித்தாக கூட இருக்கலாம். நான் அது வரைக்கும் நான் நம்புகிறேன், வரலாற்று உண்மையாக இருக்கும். தூக்கி தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அது உடனே மேலே எழுந்து வந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஒரு 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 வெயிட்டேஜ் கொடுக்குறதுக்காகப்பட்ட விஷயம். அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இருந்திருக்கு. திருவள்ளுவர் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கலையே. எப்பவுமே இந்த சமூகம் அப்படித்தான். இப்பொழுது எப்படி அப்படி தெரியுமா, நல்ல புக்கு தாங்க வச்சுங்க அப்படின்னு ஒதுங்கி போயிடுச்சு. ஒரு திருக்குறள் ஒன்று இந்த இடத்துல, ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் என்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. ஐயுறவு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. மெய்யுணர்வு இல்லாதவர்கள் ஐம்புலன்களை அடக்குபவராக இருந்தும் பயன் இல்லைன்றாரு அவர். நீங்கள் ஐம்புலன்களெல்லாம் அடக்கி வச்சுருக்கேன் சார். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நான் எவ்வளோ விரதம் எடுத்து பார்க்குறேன், புலன்கள் அடக்கி பார்க்குறேன், ஆனால் எனக்கு அந்த பீயிங் பற்றி எனக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது, எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னாரு. மெய் உணர்வு அறியாதவர்கள் புலனடக்கி பிரயோஜனம் இல்லைன்றார். அப்போ மெய்யுணர்வு என்று ஏதோ ஒரு கான்செப்டை சொல்கிறார். எப்படி இதை அறிவது? எவ்வளோ பெரிய ஃபிலாசபி பாருங்க. 2 வரிக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டார். நோ தை செல்ஃப். அதான் சாக்ரட்டிஸ் இதை தான் வலியுறுத்தினார். அந்த ஒரு குறி கேட்க போகிறாங்க, ஆரக்கள், ஒரு ஆரக்கள் கிட்ட குறி கேட்க போகிறாங்க.
அது அந்த கோயில் வாசலில் போட்டிருக்கு, டெல்ஃபி ஆரக்கல்னு பேர் அந்த ஊரில். இன்னைக்கு கூட அந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அந்த நிலை வாசலில் போட்டிருக்காங்க, நோ தை செல்ஃப்னு போட்டிருக்காங்க. அதுதான் இவர் குறிக்கோள். இந்த கிரேக்கத்திலே மிகப்பெரிய அறிஞன் யாருன்னா சாக்ரட்டிஸ்னு அது சொல்லிச்சு. அப்போது சாக்ரட்டிஸ் திருப்பி தான் சொல்கிறார், உன்னை நீ அறிவா என்பது. அதுதான் மெய் உணர்வுன்னு பேர். அதையே தான் இவரும் சொல்கிறார். வள்ளுவர் தன்னுடைய வாக்கின் மூலமாக நிறைய வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார். எதற்கு? தன்னை அறிவதற்கான, மெய் உணர்வதற்கான. ஒரு பாட்டு, சென்ற இடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. மனம் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் விடாமல் சென்ற இடத்தெல்லாம் செலவிடாது தீது உரி அப்படின்னாக்கா தீமைகளிலிருந்து விலக்கி நன்னறியில் செலுத்துவது யாருன்னா அறிவு. அப்போது சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் எப்பொருள் யார் வார்க்காய்ப்புன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு தான் வேணும் உனக்கு. அந்த ஒரு செம்பொருள் காண்பது அறிவு. ஸோ ஒரு அறிவு என்பதையும் அறம் என்பதையும் அப்படியே போத் சைட்ஸ் ஆஃப் த காயின், ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருவருமே பார்க்கிறார்கள். அதனால தான் வள்ளுவருடைய அரண் வலியுறுத்தல் என்பது இன்றைக்கி ஒரு வலியுறுத்தக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கு. சாக்ரட்டிஸ் பொதுவாக பேசிக்கான சில எத்திக்ஸை பற்றி தான் உரையாடல் நடத்தியிருக்காரு. எது அறிவு, எது வீரம், எது அன்பு, எது சரியான ஆட்சி, எப்படி வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இளைஞர்கள்ட்ட உரையாடல் பண்ணார். அப்போ அது கடைசியாக நிற்குது. எது நீதின்னு கேட்டால் அதான் வெர்ச்சு, அந்த நற்பண்புன்னு அளவுக்கு நிற்குது. அதே விஷயங்களை வள்ளுவரும் எழுதியிருக்கிறார். அதே விஷயங்களை வள்ளுவரும் தன்னுடைய எழுத்தில் சொல்லியிருக்கிறார். மறைந்து போன திரை இயக்குனர் சேகர் அவர்கள் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவார், இங்கிருந்து தான் அங்கே போச்சு அறிவெல்லாம். கிரேக்க நாட்டோட தமிழர்கள்லாம் வணிகம் செய்த போது இங்கிருந்து போச்சு, அங்கிருந்து இங்கே வந்துச்சு சில தரவுகள். அந்த வகையில் பார்த்தா சாக்ரட்டிஸ் சீனியராக இருக்கார். அதற்கு முன்னவுமே இங்கே பேசப்பட்டு விட்டது போல் அவர் சொல்லுவார். கரெக்டாக நிறைய வணிகத்தோடு இப்போ தான் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த தமிழர்கள் பாருங்கள், இதில் கூட பிரமிடில் கூட பேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. தமிழர்கள் நிறைய வணிகம் செய்திருக்கிறார்கள். திரைக்கடலோடு திரவியம் தேடி இருக்கிறார்கள். அப்போது வெறும் திரவியம் மட்டும் தேடலை, அங்கே இருக்கிற அறிவு பெட்டகங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அறிவு செல்வங்களை அங்கே கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இன்டராக்ஷன் நடந்திருக்கு. அறிஞர்களும் அவங்களோட போயிருக்கிறாங்க டூருக்கு. இப்படிலாம் நடந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்போ தான் அது குறித்து நிறைய தரவுகள்லாம் தேடப்பட்டு விளக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவள்ளுவர் காலத்தில் எப்படி இருந்திருக்கோன்றது நம்ம அலசி பார்க்கணும். அது ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயமாயிடுச்சு. அந்த வகையில் பார்த்தா திருவள்ளுவரும் வீரம் பற்றி பேசுகிறாரு, அறிவு பற்றி பேசுகிறாரு. அறிவு பற்றி பேசும்போது பணிவு தான் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லக்கூடியவர் சாக்ரட்டிஸ். அப்போது நன்மை தீமையை பகுத்தறிகின்றது தான் அறிவு சாக்ரட்டிஸ்க்கு. எது நல்லது எது கெட்டது, அவ்வளோதான் அறிவு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அறிவுடையார் எல்லாம் உடையார். அப்போது அறிவு தான் முக்கியமான ஒரு விஷயமாக ரெண்டு பேருமே கொண்டு வராங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மாதிரி அறிவுக்கு கான்செப்டில் ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க. வீரம் குறித்து பேசுகிறார்கள். எதை பயப்படுவது, எதை பயப்படக்கூடாது என்று தெரிந்து கொள்ளுதான் வீரம். வீரம்ன்றது எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது இல்லை. எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவு சார்ந்த நிலைன்னு சொல்கிறாரு சாக்ரட்டிஸ். கிட்டத்தட்ட இவரை பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுவதுதான் தேவைன்றது இவர் அதே சொல்கிறார். துணிவு என்பது பகுத்தறிவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவரும் பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம்.
சாக்ரட்டிஸை பொறுத்த வரைக்கும் அன்பு என்பது வந்து இயல்பான ஒரு பிரவாகமாக வந்துடாது. அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்டு இருக்கின்ற ஒரு பண்பு. அன்பு மூலமாக நீ கடவுள் அடையலான்றதை வந்து மறைமுகமாக அவர் சொல்கிறார். பெரிய கடவுளெல்லாம் குறித்து அவர் எதுவும் பேசலை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறக்கு. இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம். தன்னலமின்றி அன்புடைமை பற்றி வள்ளுவர் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். என்பிலதனை வெயில் போல் காயுமே, அன்பிலதனை அறம். அப்போது இப்படி ஒரு அன்பை பற்றி பேசியிருக்காரு. அப்புறம் மன அடக்கம் பற்றி பேசியிருக்கிறாரு. ஆமை போல் 5 அடக்கின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவரும் வந்து அடக்கிறது பேசுகிறாரு. இப்படி ஒவ்வொரு காம்போனண்ட்டும் வந்து எதெல்லாம் வந்து அதிகமாக பேசி வந்து சாக்ரட்டிஸ் உலகத்தில் அறியப்பட்டாரோ அதையெல்லாம் வந்து வரையறுத்து பதிலாக கொடுத்தார். சாக்ரட்டிஸ் வந்து உட்காந்து குளுக்கோனோட பேசுகிறாரு, அப்புறம் வந்து டெமோக்ரட்டிஸோட பேசுகிறாரு, கிரீட்டாவோட பேசுகிறார். அப்படியே அது பெரிய டயலாக். அது இவர் என்ன 2 வரியில் பிடிச்சிக்கோ. இந்த இடத்துல நான் சொல்லுவேன், உபநிடதங்கள்லாம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். சூத்திரங்களெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். அவைகளை விட ஒருபடி மேலானது வந்து திருக்குறள் நான் வந்து கருதுகிறேன். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை மெய்யென கருதி மனித அறிவிற்குரிய முழு அங்கீகாரத்தையும் கொடுத்து அதன் ஊடாக நீதியையும் உலகத்தில் அமைதியும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல். இந்த உலகத்தை மறுக்காத, ஆனால் மனித குலத்துக்கே இது வந்து தேச வரம்பற்ற ஒரு நீதி நூலாக இருக்கிறது. மதச்சார்பற்ற, தேச வரம்பற்ற, உலகளாவிய நீதி நூலாக திருக்குறள் இருக்கிறது. அதுதான் ஒரு ஃபிலாசபிக்கான ஒரு அடிப்படை அளவுகள். என்னென்னா அதில் யூனிவர்சாலிட்டி இருக்கணும். அந்த வகையில் வந்து சாக்ரட்டிஸ் பேசிட்டு போயிட்டார். திருவள்ளுவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பாக கொடுத்துருக்கிறார். இவர் வைக்கக்கூடிய இந்த அற கோட்பாடுகள்லாம் வந்து சமயத்தின் அடிப்படையிலான அறங்கள் அல்ல என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு வெஸ்டர்ன் மைண்டு வந்து இங்கே இருந்திருக்கு. வெஸ்டர்ன் மைண்ட் இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தலாம். அவங்க தர்க்க ரீதியாக அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி வந்து அறத்தின் பால் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அதை வந்து இங்கே செய்து காட்டியவர் வந்து வள்ளுவர். அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்ற குறளில் வந்து அதான் அடிப்படை அறிவோட ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்படி வரும்பொழுது இந்த வினை கோட்பாடு பற்றி டக்குன்னு பேசிடுவாங்க. வினை எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் அவர் வந்து சமண முனிவன்லாம் கூட சொல்கிறாங்க. சாக்ரட்டிஸ் வினையை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை, கொஞ்சம் ஒதுங்கிட்டார். அவர் வந்து துறவை பற்றி அதிகமாக பேசலை, ஆனால் வந்து அவரே ஒரு துறவியாக தான் வாழ்ந்திருக்காரு. எல்லாம் எக்ஸாக்டாக பொருத்தம் இருக்கின்ற அவசியம் இல்லை. இது வந்து 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணாங்கன்னு சொல்லவும் நான் வரல. என்னுடைய நோக்கம் என்னன்னாக்க, இப்போ திருவள்ளுவருக்கு அடுத்து அதனுடைய நீட்சியாக நம்ம யாரை பார்ப்பது? சாக்ரட்டிஸினுடைய ஒரு வளர்ந்த நீட்சியாக நான் வந்து திருவள்ளுவரை பார்க்கிறேன். ஏன்னா அங்கே வந்து மெட்டாஃபிசிக்ஸ் இல்லை, அறம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பண்புகள் வந்து செழுமையோடு பேசுது. அங்கேருந்து அடுத்து யார் அதை கொண்டு போனாங்கன்னு பார்த்தா அது நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளே பேசியிருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதையும். இந்த வகையில் திருக்குறள் அறுதி பொருட்களை தேடவில்லை என்பதும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும். அங்கே பாருங்க, அது தெய்வத்தால் ஆகாது எனினும்னா எவ்வளோ அர்த்தம் இருக்குது உள்ள. அப்படி உள்ளுக்குள்ள தெய்வம் இருக்கலாம், அதால் கூட முடியாமல் போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், போகிறதுக்கான தெய்வம் தான் சொல்லியிருக்காரு. அது கூட இப்படி திருக்குறள் வந்து அதை டீகோட் பண்ணிட்டே போனோன்னாக்க அது எப்படி வேணாலும் அர்த்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்து அறம் சார்ந்ததாக இருக்கும். இருள் சேர் இருவனை நீக்கின்னு சொல்லுவார். இந்த இருவினை நம்ம கிளீனாக கொண்டு போய் மெட்டாஃபிசிக்ஸில் அதை கொண்டு போய் சொல்லிக்கிடக்கூடாது. பொருட்பாலில் நிறைய வினைகளை பற்றி பேசுகிறார் அவர். வினை என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செயல் என்ற அளவில் பொருட்பாலில் பேசுகிறத பார்க்குறோம். வினை தூய்மை, வினை திட்பம், செயல் வகை,
அப்புறம் காலம் அறிதல், தெரிந்து செயல் வகை, நிறைய பாருங்கள் எப்படி வந்து ஒரு செயலை செய்யணுன்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு. எல்லா செயலுக்கு அடிப்படையிலும் திறன் மட்டுமல்ல, அறமும் கூட இணைந்து ஓடுவதை நமக்கு பார்க்குறோம். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு 10 கட்டளைகளை மாதிரி ஒரு நிறைய கட்டளைகளும் கொடுத்துருக்கிறாரு. இந்த கிட்டத்தட்ட இந்த ஒழுகுதல் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வந்து கட்டளை தான். அதை நிற்க அதற்கு தக, இதன்படி ஒழுகுக, அப்புறம் வந்து செய்யத்தக்கன செய்ய, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்கான கட்டளைகளை வந்து அப்படியே தெரிச்சிருக்கு. ஏன்னா இவ ஸோ கான்ஃபிடென்ட். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு, இது நீ செய்யக்கூடாது, செய்ய வேண்டும் என்று சொல்கிறதுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. ஏனென்றால் நம்ம சொல்கிறது தப்பாயிடக்கூடாது அவருக்குன்னு பயப்படுறோம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, இது செய்யாத அப்படின்னு சொல்லணும்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர் பெற்றவராக இருக்கணும். அந்த ஞானம் ஏதோ இந்த புலன் கடந்த ஒரு அனுபவ ஞானம் அல்ல. அது இந்த உலக பரப்பிலே வாழ்க்கை தளத்திலே எப்படி யதார்த்தமாக வந்து வாழ்க்கையை எப்படி டீல் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ஞானம். அது இன்னொன்று பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் வந்து முன்னால் இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்தாத சொல்லாடல்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக சார்ந்த பார்வை, ஒரு சமூக அக்கறை கொண்ட பார்வை, சமூகத்தின் மீது ஒரு 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 அன்பு கொண்ட பார்வை வருது. அந்த வார்த்தைகள்லாம் பாருங்களேன். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அல்லல்பட்டு இது நிறைய அந்த அழுத கண்ணீர் இருக்குது, அது ஒரு ராஜ்யத்தையே அழிச்சுன்றார். மக்களுக்கு பசி அப்போ இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். இந்த உலகத்தை உருவாக்கினவன் நாசமாக போகட்டும். யாருக்கு? இப்படி இறந்து உயிர் வாழக்கூடிய சூழலை உண்டாக்கினதால். பாருங்கள், இப்படி பசியை பற்றி பேசுகிறாரு. உருபசியும் ஒவ்வா பிணியன்னு ஒரு பாட்டு நமக்கு தெரியும். உருபசியும் ஒவ்வா பணியும் செருவகையும் சேராது இயல்பது நாடு. இதெல்லாம் வந்து ஒரு ஆவேசமான சமூக விமர்சனங்கள் அந்த காலகட்டத்தில். அதனால தான் தூக்கி தண்ணீர் போட்டாங்க. அவர் சமூகத்தை பற்றி பேசியிருக்கிறார், பசி தீர்ப்பதை பற்றி பேசியிருக்கிறார். அப்படின்னும் போது ஏதோ திருவள்ளுவர் பேசியிருக்காரு, அதுக்காக இந்த காணொலி இல்லைங்க. இந்த மரபு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை சிந்தனையாளர்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மரபு இது. அதில் இருக்கக்கூடிய அந்த நீதியும் நியாயத்தையும் புரிந்து உணர்ந்து இந்த இந்த சொசைட்டி இது செழுமைப்பட்டிருக்க வேண்டாமா? எங்கே கோட்டை விட்டோன்றது தான் கவலை. இப்படிப்பட்ட ஒரு மரபு கொண்ட ஒரு சமுதாயம். இப்போ சாக்ரட்டீஸையும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுன்றது வந்து என்னன்னாக்க, ஒரு மேற்கத்திய நாடுகளில் பிரம்மாண்டமான ஒரு தத்துவ நாயகனாக போற்றப்படும் சாக்ரட்டீஸை விட பல்வேறு தளங்களிலே தன் மெய்யியல் சிந்தனையை வந்து பதித்தவர் வந்து திருவள்ளுவர் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் எனக்கு இல்லை. வள்ளுவருடைய இந்த திருக்குறள் வந்து ஒரு பக்கம் கதை சொல்லுது, ஒரு பக்கம் உதாரணம் சொல்லுது, ஒரு பக்கம் லாஜிக்கலாக பேசுது, ஒரு பக்கம் வந்து ஒரு நயமான கவிதை போல் இருக்கிறது. இப்படி பல்வேறு யுக்திகளை வந்து அந்த வடிவத்தில் உள்ள புதைச்சி வச்சுட்டார். அதனால் இலக்கியத்துடைய பல்வேறு கூறுகளையும் தத்துவத்துடைய சாரத்தையும் அப்படி கலந்து கொடுத்தா மாதிரி தெரியுது. அது எத்தனை முறை படித்தாலும் அது வந்து பொருத்தப்பாடு உடையதாக தெரிகிறது எந்த காலத்திற்கும். இது ஏதோ தூக்கி வச்சு பேசுகா இல்லை. ஆனால் சில குறள்கள் இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அந்த காலத்துடைய ஒரு நீதி கட்டமைப்புக்கு ஏற்ற வகையிலே சொல்லப்பட்டிருக்கலாம். குறையே இல்லாத ஒரு விஷயம் இருக்க முடியாது. ஆனால் அவர் வைக்கிற தீர்வு அனைத்தும் மனித அறிவின் ஊடாக, நற்பண்புகள் ஊடாக, ஒரு கட்டுப்பாடான செயல்பாடுகள் மூலமாக அடையக்கூடிய ஒரு செழுமையான அறிவு. அதுதான் ஞானமாக அவர் கருதுவதாக நமக்கு தெரியுது. சாக்ரட்டீஸை பொறுத்தவரை அவர் பேசிய தத்துவம் உயிரோடு பிழைத்ததுக்கு காரணம் அவர் தண்டனையை ஏற்று விஷம் அருந்தி மரணித்து போனது தான்.
தன்னுடைய தத்துவத்திற்காக அப்படியே வாழ்ந்து பேசலை அவர். தன்னுடைய என்ன அறத்தை சொன்னாரோ அதன்படியே வாழ்ந்து அந்த தப்பிச்சுட்டு போயிருக்கலாம். அவர் சிறைச்சாலையிலேருந்து போகலை. அந்த விஷம் குடித்து அங்கேயே இறந்து விட்டார், மரித்து போனார். ஆனால் அவர் தத்துவம் பிழைத்து கொண்டது. இன்றளவிலும் அதனுடைய அடி உரம் என்பது சாக்ரட்டீஸுடைய மரணமாக இருக்கிறது. திருவள்ளுவரை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த குறள் ஏடுகள் கரையேறி தப்பித்தன. யாராவது நீதி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். தூக்கி எறியப்பட்ட குறள் திருப்பி உயிர்ப்பித்து வந்திருக்கிறது. டோட்டலாக ரிஜெக்ட் பண்ண ஒரு குறள், திருக்குறள் அது கரையேறி இருக்கிறது. அது திருப்பி மூழ்கடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. ஏனென்றால் மானுட வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. அதை சாக்ரட்டீஸும் வாழ்ந்து காட்டியிருப்பார். திருவள்ளுவர் வாழ்ந்து காட்டினாருக்கு எவிடன்ஸ் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கொண்டவர் வேறு எந்த வகையான முரண்பாடு கொண்டவராக இருக்க முடியாது. இப்படிலாம் எழுதுகிறவன் அப்படி தான் வாழ முடியும். வாழ்ந்தது தான் எழுதியிருக்கிறார், நான் நம்புகிறேன். அந்த வகையில் வள்ளுவம் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் தமிழ் புலவர்கள் பேசுகிற விஷயம், தமிழ் ஐயாக்கள் பேசுகிறது, அரசியல்வாதிகள் கோட் பண்ணுறதெல்லாம் இல்லை. அது ஒரு பிரம்மசூத்திரம். அது பிரம்மா இல்லை, அது ஒரு ஞான சூத்திரம். தமிழ் மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு பொக்கிஷம் நினைக்கிறேன். ஸோ சாக்ரட்டீஸ் எப்பொழுதெல்லாம் பேசப்படுகிறாரோ அதற்கும் தாண்டி திருவள்ளுவர் பேசப்பட வேண்டும். சமதர்மமான சமுதாயத்தை, சாதி மத இன பேதமற்ற, எந்த ஒரு வர்ணாசிரம பேதமும் அற்ற ஒரு சமூகம், சமநீதி கொண்ட ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் அதில் நம்ம ஒரு சில பிரிவினைகளை பார்க்குறோம். அரசர் எப்படி இருக்கணும், கல்வியாளர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் சொல்கிறார் அவர். அதில் நமக்கு இன்றைய வேல்யூஸ் பார்த்தா அது நமக்கு தவறாக தெரியலாம். ஆனால் அரசன் என்றாலே யாருனாக்கா நீதி, அவன் நீதியை காப்பாற்ற அரசன். எப்பவுமே அப்படி தான் இருக்க முடியும். நீதியின் தலைவனாக இருப்பவன் தான் அரசன் என்பதால் அந்த அரசியலமைப்பு அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எல்லோருக்குமான நீதி கிடைக்கும் ஒரு உறுதிப்பாட்டை சொல்லுவது தான் திருக்குறள். அங்கே இந்த சாதி மத பேதங்கள்லாம் இல்லை. அதில் கடவுளை வைத்து வேறுபாடுகள் காட்டப்படவில்லை. ஆனால் ஆழமான காத்திரமான அறம் சார்ந்த வாழ்வியல் முறைகளைத்தான் அது பேசுகிறது. அது மண்ணிலே இந்த மனிதர்கள் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் அல்லது வாழ வேண்டுவதற்கான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்குது. திருவள்ளுவரை திருக்குறளை நம்ம உள்ளே வாங்காமல் விட்டுட்டோம் நான் நினைக்கிறேன். தெரியல எனக்கு. மெல்ல மெல்ல தமிழ் சமூகம் நசுங்கி தான் சாகும். அதில் டவுட்டே கிடையாது. தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பணி நமக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை கூட பேசியிருப்போம். ஆனால் மீண்டும் ஒரு ஊக்கத்திற்காக மீண்டும் திருக்குறள் என்பது வாசிக்க வாழ்க்கைக்கான ஒரு ஒளியை அது காட்டுகிறது. கண்டிப்பாக சாக்ரட்டீஸ் எப்படி ஒரு மேற்கத்திய பரப்பில் இன்றளவிலும் ஒரு தத்துவ கலங்கரை விளக்கமாக காணப்படுகிறாரோ அதை விட சற்று உயரமானவராக திருவள்ளுவரின் திருக்குறள் எனக்கு காணப்படுகிறது. நன்றி, வணக்கம்.